உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர்கள் அந்த வரிசையில் வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடை இன்றைக்கு நம்மளோட இலக்கிய பரப்பில் ஆன்மீக பரப்புலையும் மாப்பிள்ளை சாமின்னு ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்க. யார் அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரோட தோற்ற பொலிவினால் அவருக்கு அந்த காலத்தில் அந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது மாப்பிள்ளை சாமி அப்படின்னு. அவ்வளவு தூரம் அவர் அழகாக இருந்திருக்கிறார். அழகு என்றால் உடல் அழகை அவர்கள் சொல்லவில்லை, மனசு அழகாக இருந்திருக்கிறது, அவருடைய அன்பு அழகாக இருந்திருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் அழகாக இருந்திருக்கின்றன, அவருடைய சிந்தனை அழகாக இருந்திருக்கிறது. அதனால் அவரை மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாப்பிள்ளை சாமின்னு அழைக்கப்பட்டவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மோட வள்ளல் பெருமான் தான். அதனால் தோற்ற பொலிவினால் அப்படிங்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல. மனசு என்ன மாதிரி இருக்கோ அதுதான் முகத்தில் வெளிச்சமாக அழகாக கம்பீரமாக காருண்யமாக கண்ணியமாக தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமான சித்தராக நம்முடைய வள்ளல் பெருமான் இருக்கிறார். அவருடைய ஞானத்தின் பெருவிளக்காக அவரை வள்ளல் பெருமான்னு சொல்கிறோம். இல்லைன்னா சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு மட்டுமே தான் அவர் தன்னுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஞானத்தின் பொலிவால் அவரை வள்ளல் பெருமான் என்று இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பத்தி வழக்கம்போல் அந்த உபதேச குறிப்புகளில் இருக்குது. அதில் பிழை அப்படின்னு சொல்கிறார். எதை பிழைன்னு சொல்கிறாரு? ரொம்ப முக்கியம் இல்லை அது தெரிஞ்சுக்கிறது. அந்த பிழைன்னு சொல்கின்ற அந்த கருத்தியல் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இப்படிப்பட்ட துணிச்சலான கருத்துக்களை நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னதால் அவர் இன்றளவும் போற்றப்படுகிறார், நாளையும் போற்றப்படுவார், இனி வரும் காலத்திலும் அவர் போற்றப்படுவார்ங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பத்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு துணிச்சலாக அவர் அதை சொல்கிறார், அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அதுவும் அந்த பார்வதிபுரத்து மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட எளிமையாக உட்கார்ந்து உபதேசம் பேசும்போது இப்படி பிழை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்லுகின்ற இந்த கருத்து மிக மிக முக்கியம். ஏனால் இதை சொல்லுவதற்கு கூட தனி துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வள்ளல் பெருமான் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்கிறதா நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அந்த பத்தியை பார்க்கலாமா? சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள். ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புகள் நேரிட்டிருக்கின்றன. மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு பிழையற இயற்ற முடியாது. அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும். எவ்வளவு துணிச்சலான ஒரு கருத்து பாருங்க. நம்மோட சமயம் மத புராண இதிகாச அந்த பட்டியலில் இருக்கிற கருத்துகள் எல்லாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் தவறாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு, ஞானம், உச்சமான ஒரு காருண்யம், கருணை, இப்படி எதை வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். அதை கொண்டவர் யார் என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். அப்படி போகிற போக்கில் அவர் அதை சொல்லியிருக்காரா? இல்லையே. ஒரு தர்க்கம் சொல்கிறார், ஒரு வாதம் சொல்கிறார் என்றால் அது எதனால் அப்படி சொல்கிறேன்ற அந்த அர்த்தத்தையும் அந்த காரணத்தையும் அவர் சொல்கிறார் பாருங்க. அதுதான் இதில் மிக முக்கியம். இப்படி இந்த சமயம் மதம் சார்ந்த புராணங்கள் இதிகாசங்கள் இந்த கதைகள் எல்லாவற்றையும் சொன்னவங்க மாயையில் சிக்கிட்டு இருந்தாங்க, மாயையில் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்றாரு. மாயைனா என்ன? அது முதல்ல முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போது மாயாஜாலம்னு சொல்கிறோம்ல, மேஜிக்னாலே என்ன? கண்கட்டு வித்தை, தெளிவின்மை, குழப்பம், இப்படியான விஷயங்கள், சூழ்ச்சி, இப்படி கூட சொல்லலாம். நம்ம கண் சிமிட்டுறதுக்குள்ளே அந்த மேஜிக் ஷோ பண்ணுற அந்த மேஜிக் மேன் ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவார். நம்ம அங்கே தான் இருப்போம், ஆனாலும் கண்கட்டு வித்தை, அந்த கண் சிமிட்டுற நேரத்தில் நம்ம கண்ணை மறைப்பது போல் ஒரு விஷயத்தை செய்கிறார்ல, அப்படியாக ஒரு மாயையில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். யார்? இந்த மாதிரி கதைகளை உருவாக்கியவர்கள். அதனால் அவங்க தெளிவில்லாமல், அவர்களும் தெளிவில்லாமல், கேட்பவர்களுக்கும் தெளிவில்லாமல் ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற துணிச்சல், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா சமூகம் முற்ற முழுக்க ஆழ்ந்திருந்தது இந்த சமய மத புராண இதிகாச கதைகளில். அந்த கதைகளில் தெளிவில்லை, அதில் மாயாஜாலம் மட்டுமே இருக்கிறது, மாயம் மட்டுமே இருக்கிறது, அது அவர்களுடைய கட்டுக்கதையாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் நம்முடைய வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருக்கும் வந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வி.
அது மிக சமீபத்திய நவீன சித்தர்களில் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா 14 சித்தர்களும் இப்படியான மாயைகளை உடைத்து நொறுக்கியவர்கள் தான், கேள்விகள் கேட்டவர்கள் தான். சமய மத இதிகாச புராண கட்டுக்கதைகளை கேள்விகள் கேட்டார்கள். அதனுடைய நீட்சியாக நமக்கு வள்ளல் பெருமான் வாய்த்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பத்தி. திரும்ப ஒரு முறை பயணிச்சிடலாமா அந்த பத்தியில்? சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. கேள்வி கேட்பதுங்கிறது மிக முக்கியம். ஏன்னா கேள்வி என்பது சிந்தனையின் வெளிப்பாடு, சிந்தனை என்பது அறிவின் வெளிப்பாடு. அந்த அறிவு மழுங்கி போன செம்மறியாட்டு கூட்டமாக மனிதர்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஆவலாக இருந்திருக்கிறது. அதனால தான் அவர் எளியவர்களை உட்கார்த்தி வச்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, இதில் நிறைய பிழை இருக்குது, அதை யோசிச்சு பாருங்க, அதை சிந்திச்சு பாருங்க, அதை கேள்வியாக கேளுங்க, உங்கள் மனசில் தோன்றதை கேள்வியாக கேளுங்க அப்படின்னு அவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்துகிறார். 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்வதிபுர மக்களை மட்டும் அவர் ஆற்றுப்படுத்தினார் இல்லையே, நம்மையும் ஆற்றுப்படுத்தி கொண்டு தானே இருக்கிறார். அதனால பிழைகள் இருக்கின்றன என்றால் அதை எதிர்த்து அல்லது அதை உரக்க பேசி கேள்விகள் கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது. காரணம், அந்த கதைகள்லாம் நம்ம காதுகளுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள். இதுதாங்க ஒரே விஷயம். மாயை மற்றவர்கள் புரிஞ்சுக்க கூடாது. அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க புரியாத மாதிரி குழப்பத்தை உருவாக்கி விட வேண்டும், தெளிவின்மையை உருவாக்கி விட வேண்டும், கண்கட்டு வித்தையை கண்கட்டு ஜாலத்தை உருவாக்கி விட வேண்டும். அதிகமாக கேள்வி கேட்காமல் நான் சொல்கிறத அப்படியே நம்பு அப்படிங்கிற ஒற்றை வாதத்தில் மட்டும், தக்கையான வாதத்தில் மட்டும் இந்த கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தன அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். மாயையின் சம்பந்தத்தில் இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கே தெளிவில்லை, அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கும் தெளிவில்லாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. சரி, அப்போ இதிலிருந்து வெளிவரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் அடுத்து சொல்கிறார் பாருங்க. ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புகள் நேரிட்டு இருக்கின்றன. மாயையை வென்ற சுத்த ஞானிகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு பிழையற ஏற்ற முடியாது. மாயையை வென்ற சுத்த ஞானிகள் அப்படின்னா அந்த வரிசை எங்கே ஆரம்பிக்குது? நம்முடைய 14 சித்தர்களில் ஆரம்பித்து வள்ளல் பெருமானோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கும் அந்த மாயைகள் இல்லாமல் போயிருக்கின்றன. அதனால்தான் நம்முடைய சமூகம் கட்டமைத்த அந்த முறைகளிலிருந்து மாறுபட்டு அருட்பெரும் சோதியை நாம் அத்தனை பேரும் கை கொண்டிருக்கிறோம் என்றால் மாயையிலிருந்து விடுபட்ட சுத்த ஞானிகளாக இருப்பவர்களுக்குத்தான் இது கைவரும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும். சுத்த சன்மார்க்கம் ஓங்குகின்ற காலத்தில் பிழைகள் வெளிப்படும் என்றால் அதைத்தான் நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமான். சடங்குகள், சம்பிரதாயங்கள், புறத்தோற்றங்கள், புற வழிபாடுகள் இதில் மட்டுமே நீ மனசில் செலுத்தாத, மனசில் அந்த சோதியை ஏற்றி வைத்துக்கொள். அருட்பெரும் சோதி மனசில் இல்லாமல் மனசு முழுக்க அந்தகார இருட்டை ஏற்றி வைத்து கொண்டு வெளியில் நீங்கள் வெளிச்சத்தை தேடினால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது பெரும் பிழை என்று சொல்லி தருகிறார். இப்படி நம்ம பாட்டி அம்மாலாம் உட்காத்தி வச்சு உள்ளங்கையில் சோத்தை உருட்டி போட்டு ஒரு குழி பண்ணி குழம்பு ஊற்றுவாங்கல்ல, சாப்பிடுமா சாப்பிடுமான்னு, அந்த மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். உண்டு மகிழ்ந்து நம் மனசை துலக்கி வைத்து கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான் நம்முடைய பணியாக இருக்கிறது. செய்வோம். அதன் மூலம் மனசில் வெளிச்சம் வரட்டும், அகத்தின் வெளிச்சம் முகத்திலும் தெரியட்டும், உலகத்திலும் தெரியட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.